ஐயோ சொல்ல கேளுங்க. பேசுடா. கேளுங்க. விடுங்க. ஏய், யார பார்த்து பேசுறது? ஏய், நீ சத்தாதானா எனக்கு நிம்மதி. இன்னைக்கு உன்ன பேசுவா. அவன் நமக்கு ஒரே பையன். அவனை விட்டா நமக்கு வேற யாரு இருக்கா? அவ இருக்கிறத விட சாவட்டண்டி. உங்களுக்கு அம்மா விடுமா. அவர் அடிக்கிட்டு ஆத்திரம் தீர அடிச்சாதானே அவரோட விசுவாசத்தை அவர் காட்ட முடியும். ஆமாடா, விசுவாசம்தான். உண்மைய சொன்னா உன்னை அங்கேயே அத்தனை பேர் முன்னாடி கொண்டு போட்டிருக்கணும். அவன் போட்ட உப்ப தின்னுட்டு அவனுக்கு எதிரா பேசினியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? நாம போட்ட உப்பு தின்னு தானே அவங்க இவ்வளவு தூரம் வாழ்ந்தாங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன. என்ன பேசுறேன்னு கேக்குறேன். நான் பேசுறது உண்மை. டேய், சும்மா நிறுத்துங்கப்பா. இப்ப என்ன, நான் குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணலாம் எல்லாம் தப்பா போச்சா? ஈஸ்வரி, இதோட அவனை நிறுத்திக்க சொல்லு. இதுக்கு மேல அவன் பேசினா அவன் தோலை உரிச்சிடுவேன். அவன் என்னங்க பண்ணுவான்? அவனுக்கு கிருஷ்ணனை ஒரு தொழில் வச்சு கொடுத்து அவனையும் புள்ள மாதிரி பாத்துக்கலாம்ல. அதான் அவனுக்கு குறையா படுது. 4 பிள்ளைங்களோட இவனை ஒரு புள்ளையா நினைச்சு இவனை முன்னேத்தி விட்டுருக்கலாம்ல. பயமூரி, இவன் தான் மானம் கட்டு பேசுறானா நீ எடுத்து கொடுக்கற? கிருஷ்ணன் இவனுக்கு என்னடி பண்ணல? என்ன பண்ணல சொல்லு. இவனுக்கு மட்டுமா, உன் மகளுக்கும் நம்ம செய்யாத சீரெல்லாம் செஞ்சு மாப்பிளை பார்த்து கட்டி வச்சாண்டி. பேசுறான உருப்படாதவன். இவன் குடின்னு கெட்டு சீரழிஞ்சு நம்ம மானத்தை வாங்கினவன். பெத்தவங்க நம்ம திரும்பி பார்த்தோமா? இல்லையே. அப்பவும் அவன் தானே பெத்த தகப்பனா இருந்து இவனை டி அடிக்ஷன் சென்டர்ல சேர்த்து ஆளாக்கி தொழில் அமைச்சு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சான். இந்த நாய் உருப்பிட்டுச்சா? எப்படிப்பா உருப்படும்? இந்த நாய் எப்படி உருப்படும் கேக்குறேன். திருந்திருந்த என்ன மறுபடியும் குடிக்க வச்சு ஒரு சபை நடுவுல ஒரு பொண்ணு என்ன வேணான்னு சொல்ல வச்சு மறுபடியும் என்ன குடிக்க வச்சா அந்த கடைசி போய் பிரபாகரன் அவங்களே குடிக்க வைப்பாங்களா? அவங்களே திருத்துவாங்களா? நல்லா இருக்குப்பா உங்க நியாயம். இதுதான் உங்க அகராதில விசுவாசம் பேரு. நீ எல்லாம் புள்ளையாடா நீ? எல்லாம் என்ன கேளுங்க. உங்க இயலாமைக்கு என்ன போட்டு அடிங்க. ஏதோ செஞ்சாரு சொல்றீங்களா? என்ன செஞ்சாரு? எப்படி செஞ்சாரு? அவர் செஞ்சதுக்கு மூல காரணம் யாரு? ஒண்ணு இல்லாம தெருவில் நின்னப்ப நீங்க தானே அவரை கூட்டு வந்து உங்க பார்ட்னரா சேர்த்துக்கிட்டீங்க. கையில 10 பைசா இல்லாம நின்னப்ப நீங்க அவர்கிட்ட என்ன சொன்னீங்க? உங்களோட ஒர்க்கிங் பார்ட்னர் சேர்த்துக்கிட்டீங்கல்ல. நம்ம லாரியை வச்சுதானே அவங்க வாழ்க்கைய ஓட ஆரம்பிச்சது. அதான்டா உழைப்புனா என்ன, ஓடி ஓடி வேலை பார்க்கறதுனா என்னன்னு தெரிஞ்சவங்க கிட்ட பேசலாம். உனக்கு எப்படிடா புரியும்? அவனும் சேர்ந்து உழைக்க போய் தான் ஒரு லாரிக்கு 4 லாரி ஆச்சு. என்ன பண்ணீங்க? இதோ நிக்கிறாள உனக்கு அம்மான்னு ஒருத்தி, அவ என்ன பண்ணா? நல்லா போயிட்டு இருந்த தொழில ஒரு சரிவு வந்துச்சு. தொழில்னா ஏற்ற இறக்கம் இருக்கதான் செய்யும். எங்க விட்டோம் பங்கு கொஞ்சம் அதிகமா போயிடும். நஷ்டத்துல எதுக்கு பங்கு போடணும்? பிரிச்சே ஆகணும்னு வம்பு பண்ணி நான் சொல்ல கேட்காம எதுக்கு அவங்களோட சேர்ந்து தொழில் பண்ணணும், எல்லாத்தையும் பிரிச்சுட்டு வான்னு சொன்னா நான் தலைய அடிச்சுக்கிட்டேன். எங்க கேட்டா? என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? ஏய், என்னடி அவ எடுத்து கொடுப்பா, நீ அதான் சாக்குன்னு பேசிட்டு இருப்பியா? இங்க பாருங்க, நான் அவங்க செஞ்சத குத்தம் சொல்லவே இல்ல. ஆனா அவன் மனசுல என்ன ஓடுது? நமக்கு செஞ்சிருக்கலாமே தானே சொல்றான். அடச்சி, வெக்கங்கெட்ட கழுதைங்களா! அறிவு இருந்தா இப்படி பேசுவீங்களா? நீ சொல்லிதானே நீ நான் பார்ட்னர்ஷிப்பை பிரிச்சுட்டு வந்த. அவன் கிட்ட தலை குனிஞ்சி அவன் முகத்தை பார்த்து பேச முடியாம உடைச்சுக்கிட்டு தனியா வந்தடி. அப்ப கூட நம்ம ஒண்ணு குறைஞ்சு போல. நம்ம கையில 3 லாரி இருந்தது. ஆனா கிருஷ்ணனுக்கு பிரிச்சு கொடுத்தது ஒரே ஒரு லாரி, அதுவும் கடன்ல இருந்துச்சு. ஆனா என்ன பண்ண உங்க அம்மா? என்ன பண்ணா?
நான் பாக்குற நிர்வாகத்தைன்னு சொல்லி வானத்துல இருந்து பணம் கொட்டோன்னு சொல்லி 2 லாரிய கவுத்துனா. கடைசியா இருந்த ஒரு லாரிய அதிக வாடகை கொடுப்பாங்கன்னு சொல்லி அரிசி கடத்துறதுக்காக பயன்படுத்தி அதையும் போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டிட்டா. கடைசியில என்ன ஆச்சு? தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு ஒண்ணு இல்லாம நடு ரோட்ல நின்னோம். ஆனா உமா என்ன பண்ண தெரியுமா? ஏதோ இருந்த காசுல கழுத்துல கையில இருந்த நகையை வச்சு பேங்க்ல லோனை வாங்கி அங்க இங்க அலைஞ்சி படாத பாடுபட்டு ஒரு லாரி வாங்கி ஆளும் பேருமா உழைச்சி 1 10 ஆக்கி 10 100 ஆக்கி இன்னைக்கு ஓஹோன்னு வாங்குறாங்க. யாரால? உழைப்பு, உழைப்பால. எல்லாமே அவங்க உழைப்பு முன்னேற்றம். நான் எல்லாம் போய் ஒண்ணு இல்லாம நான் தெருவுல நிக்கிறப்போ வாடா ஐயாவுன்னு கூப்பிட்டு வேலை கொடுத்தான். இன்னைக்கு நான் அவன் கூட இருக்கிற ஒரே காரணத்துக்காக வீடு கொடுத்து வேலைன்னு ஒண்ணு பேருக்கு கொடுத்து ஓசியா சம்பளம் தர ஒரு மகாராசனை ஆத்தாள மகனும் குறை சொல்றீங்களா? பாத்துக்கங்க, இது அவன் போட்ட பிச்சை. மனச நோகாம செய்யறவன பாராட்டாட்டியும் பரவாயில்ல, ஆனா நொட்ட சொல்லாம இருக்க பழகிக்கங்க. இதுல அவன் உன்னை மகனா வர நினைக்கணுமா? அசிங்க பிடிச்சவன சபை நடுவுல என்னடா வார்த்தை பேசுன? நானா இருந்திருந்த அந்த இடத்துல உன்னை கோழி திருவிழா மாதிரி திரும்பி போட்டிருப்பேன். என்னப்பா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு அவர் செய்யறாருன்னா யாரு காரணம்? ஒண்ணு இல்லாம வந்தவருக்கு ஒரு லாரியை கொடுத்து ஓனர் ஆக்குறது யாரு? நாம தானே. அம்மா வேணும்னா ஒரு பாதுகாப்புக்கா பிரிச்சு வந்துக்கலாம். ஆனா முதல்ல வந்தது நம்மளால தானப்பா. ஏன் எதையுமே பிரிக்காம பாட்டரா இருந்திருந்தா இன்னைக்கு அவங்க வாழ்ற வாழ்க்கை தானே நாம வாழ்ந்துருப்போம். அதே மாதிரி பங்களா 4 காருன்னு நல்ல வசதியா வாழ்ந்துருப்போம். அம்மா ஏதோ ஒரு நினைப்புல பிரிச்சு வந்ததை அதையே ஒரு காரணமா காட்டி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஏன் நீங்க ஒண்ணுமே இல்லாம பாட்டரா சேர்த்த மாதிரி உங்களை அவர் பாட்டரா சேர்த்துக்கிட்டாரா? இல்லையே. உங்களுக்கு மேனேஜர் ஒரு பட்டையை கட்டி சொரிஞ்சு விட்டுட்டு இருக்காரு. உங்களுக்கு அது போதும்னா நீங்க இருங்க. ஆனா என்னால அது முடியாதுப்பா. நியாயமான மனுஷனா இருந்தா சொத்துல பாதியை பிரிச்சு கொடுத்துக்கணும். நானும் ஒரு கம்பெனி வச்சு கோட்டு சூட்டு போட்டு மத்தவங்க மாதிரி நானும் வாழ்ந்திருப்பேன். என் தங்கச்சியும் கழுத்துல தொங்க நகை போட்டிருப்பா. பாய மூடுறா பிச்சைக்கார பயல. அதுக்கு நீங்க பிச்சை தானே எடுக்கணும். என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? அவன் எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு? அவனுக்கு 4 பேர் மாதிரி வாழணும்னு ஆசை இருக்காதா? அப்ப நீதான் அவனை ஏத்தி விட்டு அழக பாக்குறியா? போ தண்ணிய போடு, சண்டை இழு, நடக்கிறது நடக்கட்டும், அப்படிதானே? இல்லங்க, ஏங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்க பக்கம் தாங்க பேசுறேன். இங்க பாருங்க, நீங்க சொல்றது நியாயம்தான். அவங்க உழைப்பு தான் உங்களோட முன்னேற்றம். நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. ஆனா அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இவனே ஒரு புள்ளையா நினைச்சு செஞ்சிருக்கலாமேன்னு தான் நினைக்கிறேன். மத்தபடி நான் எதுவும் கேட்கவும் இல்ல, ஆசைப்படவும் இல்லைங்க. ஏய், இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இதுதான் கடைசி. இனி இவன் கிருஷ்ண விஷயத்துல இது மாதிரி நடந்தான்னு வச்சுக்க, இவனுக்கு இங்க இடம் கிடையாது. இவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு நீயும் வந்தீனா நீயும் மூட்டைய கட்ட வேண்டியதுதான். ஏய், இப்ப வரைக்கும் நான் உனக்கு அப்பனா இருந்து திருத்ததான் பாக்குறேன். இத மதிக்காம மறுபடியும் நீ ஏதாவது ஏடாகூடம் பண்ணணும்னு நினைச்ச என்ன கொலைகாரனா தாண்டா பாப்ப. சொல்லி வை.
என்னம்மா நடக்குதுங்க? குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டிட்டு இருக்கிறா. அவர்கிட்ட வேற மாதிரிலாம் பேசுறா. கண்ணா என்ன கண்ணா ஒண்ணு என்ன சொல்லிமா வளர்த்த? நம்ம காசு நம்ம சொத்து எல்லாம் நம்மளுதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா கோபத்தை ஊட்டி வளர்த்துட்டு இப்ப அவர் நெஞ்சு நிமித்தி பேசின உடனே கிருஷ்ணன் உழைச்சாரு, முன்னுக்கு வந்தாரு, அதை செஞ்சாருன்னு சொல்லி அவருக்கு ஏத்த மாதிரி பேசிட்டு இருக்கிறா. ஆமாண்டா, உன்ன மாதிரி புள்ளைய பெத்தா இப்படித்தான் பேச முடியும். மா பின்ன எதை எப்ப செய்யணும்னு தெரிய வேண்டாம். எதுக்கும் காரண காரியம் இருக்கணும்டா. அப்படி விவரமா இருக்க போய் தான் அவங்க கார் மேல காரு, சொத்து மேல சொத்துன்னு வாங்கிக்கிட்டே போறாங்க. போதா குறைக்கி உங்க அப்பாவுக்கு நாம சொல்ற நியாயம் காதுல ஏறுதா சொல்லு? ஏறலையே. நீயும் நானும் என்னதான் குறைச்சாலும் அவர் வாழ அங்கதானே போய் ஆட்டுறாரு. அம்மா இப்ப நீ என்னதான் சொல்ல வர? அடிச்சு கெடுக்க முடியல, அணைச்சு கெடுக்கணும்னு சொல்றேன். ஆமாண்டா, இப்போ உன் கோவத்தை உங்க அப்பா கிட்ட சொன்னியே, அது நான் நினைச்சதை விட கம்மிதான். எல்லாத்துக்கும் மேல உனக்கு இருக்கிற கோவத்தை விட எனக்கு அதிகமாவே இருக்கு. என் மனசுல இருக்க பகைய கொஞ்சமாவது காட்டினடா. காட்டாம எப்படிமா? எங்க காட்டி என்ன பிரயோஜனம்? 4 பேருக்கு முன்னாடி நீ ஆத்திரத்துல கத்துன அந்த அயோக்கிய உன்னை அடிச்சப்போ பத்துக்கிட்டு வந்துச்சு கண்ணா. அப்ப கூட நான் அடக்கிதானே வாசிச்சேன். இப்பன்னு இல்ல, அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கும் போதெல்லாம் இது ஏன் வீடு, ஏன் சொத்து, நான் அனுபவிக்க வேண்டியதுன்னு என் நெஞ்செல்லாம் எரியுது. எல்லாம் நம்ம சொத்துடா, நம்மளால அவங்களுக்கு வந்தது. ஏன் கழுத்துல தொங்கிட்டு இருந்த தாலிய வச்சுதான் உங்க அப்பா லாரி வாங்கினாரு. அந்த லாரிக்கு தான் அந்த பெரிய மனுஷன் கிளீனரா சேர்ந்தான். எல்லா சொத்தும் நம்ம மூலமா வந்ததுதான். விட முடியுமா சொல்லு? விட முடியுமா? ஆனா கேட்டதுலயும் நியாயமா தான் ஒண்ணு கேட்டிருக்கேன். உங்க அப்பா ஒண்ணு அவங்க பார்ட்னரா சேர்த்துக்கலையே. கண்ணா, கத்தி பார்த்தாச்சு, குத்தியும் பேசியாச்சு. உன் அப்பாவுக்கு புரியல, புரியவும் புரியாது. இனி நாம தான் களத்துல இறங்கணும். ஆனா ஆழம் பார்த்து கால விடணும்டா. பகைச்சுக்கிட்டு சண்டைக்கார மாதிரி முன்னாடி போய் நின்னா உனக்கு தாண்டா கெட்ட பேரு. நாம நல்லவங்க இல்லைன்ற நினைப்ப மாத்தி நல்லவங்களா நடிச்சுதான் அவங்க கழுத்தை அறுக்கணும். கத்தி ஒண்ணு ஆக போறதில்ல கண்ணா. இப்ப வரைக்கும் நான் உங்க அப்பா முன்னாடி அவங்க பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு பேசினதெல்லாம் அதுக்காகத்தான். இனி இங்க மட்டும் இல்ல, உமா வீட்லயும் நடிக்கத்தான் செய்யணும். நம்ம காசை வச்சு சொத்து வாங்கி இன்னைக்கு சொகுசா இருக்கலாம் நினைக்கிற அவங்க நினைப்புல எல்லாம் மண்ணள்ளி போடணும். நம்மள மீறி அந்த வீட்ல நல்லதுன்னு ஒண்ணு நடக்கவே கூடாது. அதுக்கு இதுதான் வழி. கண்ணா, சண்டை போட்டா விலகிதான் நிக்கணும். நாம விலகி நின்னா அது அவங்களுக்கு தான் நல்லது. இனிமே அதை செய்யக்கூடாது. இந்த விஷயத்துல நீ என் பேச்ச கேட்டு என் கூட இரு. கூடிய சீக்கிரமே அவங்க சொத்து நம்ம சொத்து. என்னடா சொல்ற? அம்மா, அது என் கனவுமா. கவலையப்படாதடா, உன் கனவை அம்மா நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அணைச்சு கெடுக்கிறதுனா என்ன, உறவாடி கெடுக்கிறதுனா என்னன்னு உனக்கு நான் கத்து கொடுக்கறேன். அழாத உமா. எப்படி அழாம இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? அவ மனசுல என்னன்னு நினைச்சானோ. அம்மா, ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வாடான்னு கூட்டிட்டு போனா அங்க அவன் பேரு மட்டும் இல்ல, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. திரும்பி பார்த்தா புள்ள தலை குனிஞ்சு நிக்கிறான். அவன் மனசு எப்படி எல்லாம் துடிச்சிருக்கும். இங்க இருந்து கிளம்பும் போதே அவன் சொன்னான், நான் வரலமா, வந்தா அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு சொன்னான். நான் தான் கேட்கல.
வாடான்னு வம்பு பண்ணி கூட்டிட்டு போன. கடைசியில அவன் சொன்ன மாதிரியே நடந்து போச்சு. எல்லாரும் முன்னாடியே அவனை அடிச்சு அவமானப்படுத்தி. அதானே எல்லாத்துக்கும் காரணம் அந்த கண்ணன் தான். அவன் பேசின பேச்சுக்கு அவன் கை கால அங்கேயே உடைச்சிருக்கணும். ராஸ்கல். அக்கா, அங்க வந்தவங்க யாருமே ஒரு வாய் கூட சாப்பிடலக்கா. அதுக்கு அவன் என்ன தப்பு பண்ணா வைத்தி? சித்தி, தப்பெல்லாம் அந்த கண்ணன் மேலதான் சித்தி. ஏண்டா அவன் தான் குடிச்சிட்டு வந்திருக்கான்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் உள்ள விட்டீங்க? வெளியிலே வச்சு அனுப்பியிருக்க வேண்டியதானே? டேய், அப்பா கூப்பிட்டு தானே அவன் வந்தான். அதுக்குன்னு குடிச்சிட்டு அவனை சொல்லி தப்பு இல்ல, அவன் வளர்ப்பு சரியில்லை. ஈஸ்வரி அத்தையோட அவங்களெல்லாம் அத்தைன்னு சொல்லவே வாய் கூசுது. அம்மா, இதுல பேசுறதுக்குன்னு என்னமா இருக்கு? அத்தனை பேர் முன்னாடியும் எப்படி கத்துனாங்க? கொலை அது இதுன்னு. அவங்களால தானமா இது எல்லாமே. இன்னைக்கு நேத்தா இது நடந்துட்டு இருக்கு. நாம இந்த மாதிரி வசதி வாய்ப்போட இருக்கிறது அவங்க கண்ணை உறுத்துதுமா. அதான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கேட்டா அந்த பொம்பளை தான் கண்ணனுக்கு சொல்லி கொடுத்து இப்படி ஆக்கியிருக்கணும். அவங்க நல்லவங்க இல்லம்மா, பொறாம பிடிச்சவங்க. அவங்க மனசு முழுக்க நம்ம கெட்டு போகணும் தான் நினைக்கிறாங்க. நிறுத்துடா. என்ன சரவணா, சட்டுன்னு பொம்பளை கெம்பளன்னு சொல்லிட்டே? பின்ன என்ன சித்தி, அவங்க பண்ண அசிங்க தெரிஞ்சிருந்தோம் அவங்க அப்படித்தானே பேசினாங்க. வாயை மூடுடா. அம்மா, அம்மா, ஈஸ்வரிய பத்தி உனக்கு என்னடா தெரியும்? இஷ்டத்துக்கு பேசுற? அதிக பிரசங்கி. அவ நீ பொறுக்கிறதுக்கு முன்னாடில இருந்து ஏன் கூட இருக்கிறவ. அசால்ட்டா பொம்பளைங்கற? என்னடா பேச்சு இது? அத்தங்கிற சொல்லுக்கு மறுசொல் வந்துச்சு, அவ்வளவுதான். விடுவோமா? எப்படி பேசுறான் பாரு. அம்மா, நீங்க அவங்கள சொன்னதும் இப்படி கோவப்படுறீங்களே, ஏன் சபை நடுவுல அத்தனை பேர் முன்னாடியும் அவன் பேசினதுக்கு அவங்க ஏதாவது சொன்னாங்களா? இல்லையம்மா. ஆனா பிரபா அவனை அடிச்சதும் என் மகன் அடிக்கிறாங்க, கொலைகார பாவி அப்படி இப்படின்னு சொல்லல. ஏன் பெத்த புள்ளி அடிக்கும் போது ஒரு அம்மாவை அவ கோவப்பட மாட்டாளா? இத பார் சரவணா, உனக்கு எங்களை பத்தியோ எங்க நட்பை பத்தியோ தெரியாது. இதுக்கு மேலேயும் நீ ஈஸ்வரிய பத்தி பேசுறத நான் அனுமதிக்க முடியாது. இதோட நிறுத்திக்க. உமா, நான் என்ன பேசுறேன், அவ என்ன பேசுறான்னு பாரு. இப்ப நான் யாருக்காகன்னு அழுவேன், யாருக்காகன்னு பேசுவேன்? அவருக்காக பேசுவேனா இல்ல மகனுக்காக அழுவேனா? அவன் ஏன் வயித்துல வந்து பிறந்தான்? இல்லாத பட்ட வீட்டுல பிறந்திருந்தாலும் அவனுக்கு அம்மானு ஒருத்தி கூடவே இருந்து அவனுக்காக பேசி இருப்பால. இங்க நான் எதுவும் செய்ய முடியாம அம்மா, அவன் ஏன் வயித்துல பிறந்தது அவன் செஞ்ச பாவம். என்னம்மா இப்படி பேசுறீங்க? பின்ன நான் என்னடா செய்யறது? ஐயோ, மணி என்னாச்சு? இன்னும் அவனை காணோம். உள்ள மனசு வெறுத்து எங்க போனான்னு தெரியலையே. அம்மா, பிரபா வந்துருவாமா. வருவானா? எப்படி வருவான்? அதான் ஊரை கூட்டி அடிச்சு அசிங்கப்படுத்தியாச்சே. யாருக்குடா? டேய், பிரபாக்கு தானே ஃபோன் பண்றேன். போனை எடுக்க மாட்டேங்கிறான்டா. அவன் ஏன் போனையும் எடுக்கலடா.
இல்லப்பா, அவன் மனசளவுல நொந்து போய் தானே போனான். இனி இங்க வர மாட்டான்.